Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிரலாம் வாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் நீல வாக்குல அறுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்மால் சைஸ்ல 4 தக்காளி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியா இருந்தா 2 போதும். அது கூடயே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். சோம்பு கொஞ்சம், தேவையான அளவு கடுகு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு வெந்தயம் எடுத்துர்க்கேன். கொஞ்சமாக புளி எடுத்து நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரைமுடி தேங்காயில் 1/4 மூடி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காவை கழுவி எடுத்தாச்சு. இந்த காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி 4 அறுத்துக்கலாம். பாதி அளவு அறுத்தா போதும். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு அறுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காவையும் அறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அறுத்த பிறகு இப்படி எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அறுத்துட்டு தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க. தனியாக வச்சா கருத்துரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் இப்போ எல்லாத்தையும் அறுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வணக்கி எடுத்துக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சுருங்க. இதில் இந்த மாதிரி வெடிக்கும். நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கம் வேகணும். நல்லா உருட்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா வடிச்சிடணும். இல்லை நம்ம எண்ணெயில் போடும்போது கைக்கெல்லாம் தெரிக்கும். இப்போ வணக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் சூடான பிறகு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சுருங்க. இதில் இந்த மாதிரி வெடிக்கும். நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கம் வேகணும். நல்லா உருட்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா வடிச்சிடணும். இல்லை நம்ம எண்ணெயில் போடும்போது கைக்கெல்லாம் தெரிக்கும். இப்போ வணக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே சட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
பூண்டு கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நீளமாக அறுத்து வச்சு வெங்காயம் இதுக்குள்ளே சேர்த்துட்டோம். நல்லா வெங்காயம் வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கெட்டியாக கிடைக்கும். வெங்காயம் வெந்துருச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் நமக்கு மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நல்லா தண்ணி வற்றி வரணும். அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்ட பிறகு இப்போ ஊற வச்ச புளியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேணுங்கிறது பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அரை மூடியில் 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கலக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எனக்கு கெட்டியாகவே போதும். இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் பால் ஊற்றி. இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்து கத்திரிக்காய் உருக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் எப்படி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.